காலமாக இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டுங்கிறது பெண்களின் கூந்தல் பற்றியதா, பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா? கட்டத்திலையும் நிறைய பெண்கள் நீளமான கூந்தலோடு இருக்கிறார்கள். அவங்களும் ஷார்ட் ஹேர் வைத்திருக்கக்கூடியவர்களும் சந்திக்கிற போது ரெண்டு தரப்பு கருத்தும் எப்படி இருக்கும்? அப்படியே சும்மா அப்படியே வேர்க்கிற மாதிரி பேனாவதுல சொல்லிக்கிட்டீங்களாமா? நீங்க நடந்து வரும்போதே ஏதாவது சாங் மைண்ட்ல நினைச்சுப்பீங்களாமா? சார் நம்ம நினைக்கக்கூடாது சார், நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்டில். இன்னைக்கு நம்ம ஷோ என்னன்னா இதுதான்ப்பா ஷோ. தமிழ்நாட்டினுடைய நீளமான கூந்தலுடைய பெண்கள் அப்படின்னா மாமா இந்த கிராம சண்டை அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. ஐயோ, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டுங்கிறது பெண்களின் கூந்தல் பற்றியதா, பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா அப்படிங்களே தொடங்கி. அது வெறும் கூந்தல் அல்ல, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஷார்ட் ஹேர் வச்சாலும் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, லாங் ஹேர் வச்சாலும் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓ அப்படியா விஷயம். இந்த காலகட்டத்திலையும் நிறைய பெண்கள் நீளமான கூந்தலோடு இருக்கிறார்கள். அவங்களும் ஷார்ட் ஹேர் வைத்திருக்கக்கூடியவர்களும் சந்திக்கிற போது ரெண்டு தரப்பு கருத்தும் எப்படி இருக்கும்? என்ன நடக்குதுங்க? என்னம்மா ஆளோட வேணமா இருக்கு இந்த பொண்ணு? தரையில் இருக்குமா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. இது எப்படி கேரி பண்ணுவீங்க? ஆக்சுவலாக எப்படி அந்த ப்ரெசென்ட் பண்ணுவீங்க உங்களுடைய கூந்தலை? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணீங்க? அப்படி முன்னால எடுத்து திரும்ப பின்னால் போடுவது சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. டேய் மச்சான், அங்க பாறா. சைட் ஃப்ளோட்டிங் போடுங்க. சரி சரி போதும். ரைட் ரோட்டு. இது எவ்வளவு உயரமா? அது இது 5.5 இருக்கும். 5.5 இருக்கும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. என்ன ஒரிஜினல் தானா? இது கொஞ்சம் நீங்க இப்படி கீழே விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? கேசில பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். பொண்ணு தான் கொஞ்சம் முடிக்கும் நடைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்காப்புல. வந்து நின்னது குத்தவாடா. மெனக்கெட்டு நம்ம அதை கேரி பண்ணுவோன்னு இல்லாமல் கேஷுவலாக வரீங்க. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு முடி வளர்த்துருக்கீங்க பாரு, எனக்கு எவ்வளோ முடி இருக்குன்னு காட்ட ஆசை இருக்கும்ல ஒரு ஃபங்க்ஷன்ல நல்லதில்ல. அங்கே எப்படி காட்டுவீங்க அதை? ஸ்டைல். நீட்டா இருந்துச்சு, தரை வரைக்கும் வெட்டிட்டேன் சார். ஏன் அப்படி தர வரைக்கும் பரப்ப வெட்டிடுறீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. பக்கத்துல இருக்கவங்களாம் மிரிச்சிடறாங்க சார். அம்மா பக்கத்தில் இருக்க மிதிச்சுறாங்க. பஸ்ல வரும்போதே அப்படிதான் சார், ஈத்துட்டு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு ஈத்துட்டு போறாங்க சார். அத போய் தலையில கைப்பற்றுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தலையில கால் பற்றுச்சு முடியல அப்படின்னு சொல்லி இப்பதான் நான் கேள்விப்படுறேன். வேற யாராவது? எப்படி இதை பிரசன்ட் பண்ணி? இவங்க சொன்ன மாதிரி ஷால் மாதிரி போட்டு போயிடுவேன். என்னமா தூங்கி எந்திரிச்சவனே போர்வம் அடிக்கிற மாதிரி? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் எங்க எல்லாம் காத்து வருதோ அங்க போய் நின்னுப்பேன் ஃபர்ஸ்ட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காத்து வருதாங்க. ஏன்னா அப்படியே அந்த ஃப்ரீஸ்ல எல்லாமே அப்படியே பறக்கும். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஃபேன் எடுத்துட்டு ஓகே ரைட்டு. ஸோ ஃபேனு வந்துருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேனை திருப்பின உன்னையும் மேடமோட கூந்தல் பறக்கணும்.
டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? நேத்து வந்த நீ கரெக்ட்டா நான் கூட்டி வந்துட்டேன். சரி சரி லுங்கியாவது போட்டு என் பின்னாடி வா. என்னதே லுங்கி ஆகணுமா? டேய் உள்ள ஒண்ணும் போடலடா. ஸோ இப்போ வந்து வேணும்னே ஃப்ரீ ஹேர் விடுறது, அப்புறம் ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஏதாவது பென்னு இல்லை ஏதாவது வச்சுட்டு அப்படியே கட்டுறது, அப்படியே சும்மா அப்படியே வேர்க்கிற மாதிரி. பேனாவதுல சொல்லிக்கிட்டீங்களாமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன அண்ணா, அக்கா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவரே. நீங்க நடந்து வரும்போதே ஏதாவது சாங்க மைண்ட்ல நினைச்சுப்பீங்களாமா? சார் நம்ம நினைக்கக்கூடாது சார், நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்டில். சார் நம்ம நினைக்கக்கூடாது சார், நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்டில். குடுத்தனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்கள மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. சரி, எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க? சார் இல்லை சார், மோஸ்ட்லி நான் அப்படி கவர் பண்ணி வச்சுக்குவேன் சார். கவர் பண்ணி வச்சுக்குவேன் சார். கண்ணு வச்சிருவாங்க, வெளியே போகும்போது கண்ணு வச்சு போயிடுச்சு சார் எல்லாம். ஓ கண். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இவ்வளோ நீளமான முடி வச்சிருக்க, எனக்கெல்லாம் பொட்டு பொட்டு கொட்டிடுதுமா, என்னால் அது மாதிரி வச்சுக்க முடியல அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவாங்கல்ல. அப்போ இது எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? எனக்கே கொட்டுதுன்னு சொல்லிடுறேன் சார். உங்களுக்கும் கொட்டுதுன்னு சொல்லி அப்படியே பிடிச்சி உருவி 2 முடி எடுத்து காட்டி பாரு எனக்கு எவ்வளோ கொட்டுது. ஓ அப்பதான் கண்ணு வைக்க மாட்டாங்க. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த கண்ணடியிலிருந்து தப்பிக்க அன்னைக்கு நைட்டே வீட்டில் சுற்றி போட்டுருந்தோம். சுத்தி போட்டுருவீங்க? ஆமாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நீங்க செஞ்சு பாருங்க அது எப்படி வருதுன்னு. எவ்வளோ கண்ணு இருக்குன்னு பார்ப்போம். அடே அப்பா 4 பேர் இல்ல 12 பேர் 3 குழுவா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.